சித்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது எப்படி பண்ணுறது அப்படின்ற பார்க்கலாம். மத்தி மீன்ன்றது நமக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து அயன், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், அதில் வந்து விட்டமின்ஸ், B12 எல்லாமே இருக்கிற ஒரு மீன் இது. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து முடிஞ்சுன்னா வந்து சமைச்சு பாருங்கள். சமைச்சு எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இது நான் செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மண்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூடவே வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, தேவையான அளவு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சு அதையும் போட்டிருக்கேன். அது போடும்போது நம்மளோட குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, அது கூடவே வந்து வெந்தய பொடியும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து. ஸோ வெந்தய பொடி வந்து 2 டீஸ்பூனு, அது கூடவே வந்து பெருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன், அதையும் பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டு தேவையான அளவு சால்ட்டும் இப்போவே போட்டுலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளியோட மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணுன்னா, தனியாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து எடுத்து நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸே எடுத்து ஊற வைங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஊற வச்சுருக்க தண்ணியை வந்து நல்லா கரைச்சி நம்ம வந்து இப்போ ஊற்றிடலாம். குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும். கொதித்து வர்ற ஸ்டேஜில் நம்ம மீனை வந்து தனியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த கணக்குக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மீன் குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம வந்து மீனை வந்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வெந்து வர்ற ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை வந்து